பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினது. இந்த வார்த்தை கேட்க மிக சந்தோஷமாக இருக்குது. மிகவும் பெருகினது, சீஷருடைய தொகை பெருகினது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற பொழுது சீஷர்களை குறித்து என்னெல்லாம் சொன்னார் என்று ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். மத்திய 28:18 பார்க்கிற பொழுது, உலகெங்கும் போங்கள், போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஒரு உன்னதமான கட்டளையை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பொழுது, எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சாட்சியாக இருங்கள். அப்படி என்றால் சாட்சியாக இருங்கன்னு சொன்னால் என்னை பற்றி மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுங்கன்னு அர்த்தம். என்னை பற்றி அறிவியுங்கள். ஒரு கேஸ் நடக்குதுன்னா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி கூட்டு போவாங்க. அப்போ சாட்சி கூட்டு போயிட்டு அந்த கூண்டு நிற்க வச்சு ஜட்ஜி கேட்பார், நீங்கள் சாட்சி சொல்லுங்க அப்படிம்பார். அப்போ அவங்க யாருக்கு சப்போர்ட்டாக போகிறாங்களோ அவங்கள பற்றி சாட்சி சொல்லுவாங்க. இவர் நல்லவர், இவர் தப்பு செய்யலை, நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன், இவர் அந்த காரியத்தை செய்யலை அல்லது செஞ்சார், அதான் சாட்சி. அப்போது இயேசுவுக்கு நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கிறோம். நீங்கள் நானும் இயேசுவின் சாட்சிகள். என்ன இயேசுவின் சாட்சிகள்? இயேசு பூமியில் பிறந்தார், ஆமான சாட்சி. இயேசு பூமியில் அற்புதம் செய்கிற, ஆமான சாட்சி. இயேசு பூமி ரத்தம் செஞ்சு மரித்தார், ஆமாம் நான் சாட்சியாக இருக்கிறேன். இயேசு ரத்தம் செஞ்சு மரித்து உயிர்த்தெழுந்தார், நான் சாட்சியாக இருக்கிறேன். நீங்கள் நானும் இயேசுவை பார்க்கல, மரிப்பை பார்க்கல, உயிர்த்தெழ பார்க்கல, ஆனாலும் சாட்சியாக இருக்கிறோம் என்பது தான் இதற்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்லி சொன்னார். 2:41 வாசிக்கிற பொழுது, பேதுரு பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே போல் 2:42 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் உபதேசம் அதில் உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அதில் அப்போஸ்தலர் 2:43 வாசிக்கிறோம், அநேக அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்தார்கள். யார்? சீஷர்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 5:5 வாசிக்கிறோம், அனனியா சப்பீரா 2 பேரும் மரணம் அடைகிறாங்க. அவர்கள் மரணம் அடைகிற பொழுது சீஷர் தொகை பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2:4-2 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்களை காவலில் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் சீஷர் தொகை கூடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறதை பார்க்கிறோம். நீங்கள் போய் அறிவியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அப்பொழுது கூட்டம் பெரிதாகும், மக்கள் கூட்டம் பெரிதாகும் என்று சொன்ன வார்த்தை நடந்தது. அப்படி பெருகிக்கொண்டே இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது இயேசுவின் காலத்தில் சீஷர்களாக இருந்தவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் காலத்தில் அவர்கள் அப்போஸ்தலராக மாறிவிட்டார்கள். ஆக சீஷர் தொகையானது பெருகிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கின 12 சீஷர்கள், அவர்கள் 70 பேராக மாறினார்கள். அடுத்து 120 பேராக மாறினாங்க. அடுத்து 500 பேராக மாறினாங்க. அடுத்து 3000, 5000 பேராக மாறினாங்க. அதன் பிறகு இன்றைக்கு கோடிக்கணக்கான சீஷர்கள் இயேசுவுக்காக அந்த பூமியிலே சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் நானும் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சாட்சியாக இருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே சீஷருடைய தொகை பெருகினதற்கு பின்பும் அல்லது சீஷர் தொகை பெருகுவதற்கு முன்பும் பிரச்சனை இருந்தது என்பதை மறுக்க முடியாது. பிரச்சனை இருந்தது. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு மீண்டும் சுவிசேஷம் சிதறப்பட்டது. மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட எங்கும் தெரிந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆகவே சீஷர் தொகை பெருகினதுக்கு முன்பும் பிரச்சனை சபைக்கு வந்தது, சீஷர் தொகை பெருகினதற்கு பின்பும் சபையில் பிரச்சனை வந்தது. ஆகவே பிரச்சனை என்பது என்றைக்கும் வரும் போகும். ஆனால் சீஷர் தொகை பெருக்கத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அது நிரந்தரமானது. பிரச்சனை தற்காலிகமானது, ஆனால் சீஷர் தொகை பெருகுவது நிரந்தரமானதாக இருக்கிறது. ஆகவே அந்த சீஷர் தொகை கட்டுப்பாட்டை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. அது பழுகி பெருகி கொண்டே தான் இருக்கும். அன்றைக்கு பெருக்கத்தை ஆரம்பித்த அந்த தொகையானது இன்றைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் 220 கோடி சீஷர்கள் இயேசுவுக்காக இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள். உலகத்திலேயே அதிகமான ஃபாலோயர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்காக தான், கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவின் சீடர்கள் தான். இன்றைக்கி நீங்கள் நான் அவருக்கு சீஷர்களாக இருக்கிறோம். அநேக சாமியார் வருவாங்க, சீஷர்லாம் போயிடுவாங்க. அவர் செத்துட்டா போயிடுவாங்க, உயிரோடு தான் போவாங்க. லிங்கம் இழப்பாங்க, சாம்பலை கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கும் அழியாத ஒரே ஒரு மதம் கிறிஸ்துவ மதம். இன்றைக்கும் வசனம் அழியாத ஒரே ஒரு இடம் கிறிஸ்தவம் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே இன்றைக்கும் சீஷர் கூட்டத்தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது. நாளைக்கும் பெருகிக்கொண்டே இருப்போம். எதிர்ப்பவர்கள், தூஷிப்பவர்கள் அழிந்து போயிடுவாங்க. ஆனால் சீஷர் தொகை ஒரு நாளும் அழியாது, பெருக்கம்
ஒரு நாளும் நிற்காது என்று சொல்லிப்பார். ஆகவே அந்த தொகை பெறுவதற்காக நான் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட சீஷர் தொகை பெருகினதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்களிலே சீஷர் தொகை பெருகுவதாக. பிரச்சனை வந்தாலும் அதன் பிறகும் பிரச்சனைக்கு முன்பும் பின்பும் சீஷர் தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். எங்கள் தேசத்தில் பட்டணத்தில் சீஷர் தொகை பெருகட்டும். எங்களை ஆசீர்வதியும். திருச்சபைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeed.